சிவகார்த்திகேயன் சின்ன திரையில் இருக்க சூப்பர் ஸ்டாராக இருந்தாங்க சிவகார்த்திகேயன். இப்போ அவங்க வந்த பிறகு அந்த இடத்தை நிரப்புறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஸ்டாராக இருந்தாங்க. வெள்ளித்திரைக்கு வந்தாங்க. தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லியே தன்னுடைய திறமைகளை வெளியில் காமிச்சாங்க. இன்றைக்கி வெள்ளித்திரையில் வெண்ணளவு உயர்ந்து சும்மா ஜொலிக்கிறாங்க. இவங்கள்ட்ட பலமுறை கேட்டிருக்காங்க, நீங்கள் அஜித் ரசிகரா இல்லாட்டிக்கு விஜய் ரசிகரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு சூப்பர் ஸ்டார் பாணியில் நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா வர மாட்டிங்களான்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு அவர் எப்படி பதில் சொல்லாமல் விட்டாரோ அதே மாதிரி இந்த கேள்விக்கு சூப்பர் ஸ்டார் பாணியிலேயே சிவகார்த்திகேயன் பதில் சொல்லாமல் விட்டுட்டாங்க. அதுவே இவங்களுடைய படங்களுக்கு இலவச ப்ரொமோஷனாக மாறிடுச்சு. அந்த வகையில் இவங்களுடைய ரெமோ படம் ட்ரெய்லர் வந்து சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க. படத்தையும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெளியிட இருந்தாங்க. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை. பொதுவாக வெள்ளிக்கிழமையில் படம் வெளிவர்றது சகஜம். ஆனால் அந்த நிலைமையை மாற்றி வியாழக்கிழமையில் படத்தை வெளியிடுறதா ஸ்டைலாக வச்சுருக்குது நம்ம அஜித்குமார். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவங்களும் அஜித்குமாராக இப்போ மாறிட்டாங்க. அவங்க அவங்களுடைய படத்தை வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி இல்லாமல் வியாழக்கிழமை 6ஆம் தேதி வெளியிட இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனி ஞாயிறு 2 நாள் லீவு நாள், வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 நாள் வசூலையும் அள்ளலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்டர் பிளான் பண்ணின ரெமோ டீமுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இது மாதிரி வித்தியாசமான செய்திகளை வித்தியாசமான விதத்தில் வித்தியாசமாக கேட்டு மகிழ்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்டா.